நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லே இன்னொரு டைப் பார்க்க போகிறோம். டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணுற சம். In a normal distribution, 31% of the items are under 45. 31% items வந்து 45 ஓட அண்டரில் இருக்குது அப்படின்னா கிராஃபில் லெஃப்ட் சைடில் வருதுன்னு சொல்கிறாங்க. 8% ஆர் ஓவர் 64. 8% வந்து 64 ஓவர் அப்படின்னா அதுனா 64னா ஓவர்னு வந்தாலே ரைட் ஹேண்ட் சைடு கிராஃப். Find the mean and variance of the distribution. So step 1 diagram வரையணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கர்வ் ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு தேர்டு சென்டரில் ஒரு லைனை போட்டுருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்படி ஒரு லைன், கர்வ் லைன், சென்டர் லைன் போட்டுட்டு அப்புறமா ஃபோர்த்து லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு லைனை போடுங்க, ரைட் சைடில் ஒரு லைனை போடுங்க. போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஷேட் பண்ணிடுங்க. லெஃப்டில் ஷேட் பண்ணுங்கள், ரைட்டில் ஷேட் பண்ணுங்கள். இப்போ ஷேட் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா வேல்யூஸ் எழுத போகிறோம். ஸோ 31% ஆஃப் த ஐட்டம்ஸ் ஆர் அண்டர் 45. அண்டர் 45னு கொடுத்துருக்காங்க. அண்டர்னா லெஃப்ட் சைடில் எழுதணும். அந்த 45 அந்த லைனுக்கு கீழே எழுதணும். அது எவ்வளோ பர்சன்டேஜ்? 31%. அப்போ இந்த ஷேட் பண்ண ஏரியா வந்து 31%. அடுத்தது 8% ஆர் ஓவர் 64. ஓவர்னால் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு லைன் போட்டிருக்குள்ள அது கீழே 64னு எழுதணும். அது எவ்வளோ பர்சன்டேஜ்? 8%. இப்போ இந்த சென்ட்ரலில் இருக்கிற பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போது இது ஒரு கிராஃப் வந்து டோட்டலாக 100%. அதில் பாதியாக பிரித்தோம் இல்லையா? இந்த பக்கம் 50, இந்த பக்கம் 50. நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த 31. இது எனக்கு தெரியணும்னா இந்த 50 கூட இந்த 31 மைனஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 19 கிடைக்கும். அதே மாதிரி இது டோட்டலாகவே 50. 50 கூட 8 மைனஸ் பண்ணுங்கள், 42 கிடைக்கும். ஸோ அதை சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதணும். இப்போது டயக்ராம் எப்படி வரைஞ்சணும் புரிஞ்சுதான் உங்களுக்கு? இப்போது ஸ்டெப் 2 போக போகிறோம். ஸ்டெப் 2 இந்த கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, மீன் அண்டு வேரியன்ஸ். மீன்னா மியூ கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ்னால் சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்டாக இது ரெண்டு தான் கண்டுபிடிக்கணுமே. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சிம்பிள் ஸ்டெப்பு நான் ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஸ்டெப் 2. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ணணும்னா அண்டர் வேல்யூ எடுத்துக்கணும். இங்கே அண்டரில் என்ன வேல்யூ இருக்குங்க? 45. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 45. சரி, நார்மலாக நம்மளுக்கு இசட் ஃபார்முலா தெரியும். இசட் ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா ஈக்குவல் டு இசட். இங்கே எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது? 45 மைனஸ் மியூ தெரியாது, சிக்மாலாம் தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 45 மைனஸ் மியூ பை சிக்மா ஈக்குவல் டு இசட் வேல்யூ தெரியாது. இது எங்கே எடுக்கணும்னா டேபிள்லேருந்து எடுக்கணும். இந்த இசட் வேல்யூ எப்படி எடுக்கணும்னா இந்த 45 இருக்கு இல்லையா, இதுக்கு 31% தெரிஞ்சு போச்சு. இந்த மிச்சம் இது இந்த கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப் எவ்வளோ இருக்குது? 19%. 19% என்னது? 19/100. 19/100 என்னது? 0.19 அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேபிளில் எந்த இடத்துல 0.19 வருதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த டேபிளில் பாருங்கள் 0.19 வருது. 19க்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போது நம்ம 19க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எடுத்துக்கணும். எடுத்தாச்சுங்களா? எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் என்ன வேல்யூ இருக்குது, அதனுடைய டாப்பில் என்ன வேல்யூ இருக்குது, அதை சேர்த்து எழுதணுன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 0.49 வரும். இங்கே ஏன் நான் மைனஸ் போட்டிருக்குன்னா இது அண்டர்னாலே இது ஃபுல்லாகவே மைனஸ் ஏரியா, இது ஃபுல்லாகவே ப்ளஸ் ஏரியா. ஸோ மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த டேபிள் அந்த இசட் வேல்யூ எடுத்துக்கணும் 0.49. ஸோ ஃப்ரண்ட்டில் மைனஸ் போட்டாச்சு. இப்போ இசட் வேல்யூ எப்படி எடுத்துன்னு புரிஞ்சுதுங்களா? எப்பயுமே வந்து ஃப்ரண்ட்டில் வேல்யூ தான் எடுக்கணும். இப்போ 0.19க்கு நம்ம பார்க்கணுன்னா அந்த 19க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ எடுத்து கிராஃபில் செக் பண்ணணும். ஓகேங்களா? அந்த டேபிளில் செக் பண்ணிவிட்டு எடுத்து இங்கே எழுதுங்க. அப்போது மைனஸ் போட்டு எழுதணும், ஏன்னா இது அண்டர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் 45 மைனஸ் மியூ ஈக்குவல் டு இந்த சிக்மா எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மைனஸ் 0.49 சிக்மா. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. இப்போ ஓவர் வேல்யூ எழுதணும். இங்கே ஓவர் வேல்யூ என்ன இருக்கீங்க? 64. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 64. நார்மலாக இசட் ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா ஈக்குவல் டு இசட். எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? 64 மைனஸ் மியூ பை சிக்மா ஈக்குவல் டு இப்போ இசட் வேல்யூ. இப்போ ஓவருக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்கீங்க? 42%. 42% என்னது? 42/100 அப்படின்னு என்னது? 0.42. இப்போ திரும்ப நம்ம டேபிளில் போயிட்டு எக்ஸாக்டாக 0.42 தான் வேணும்.
ஆனால் 4 எக்ஸ்ட்ராவாக இருக்குது வேல்யூ. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ எடுத்துக்கணும். எடுத்தாச்சுங்களா? அதுக்கு லெஃப்ட் சைடில் என்ன வேல்யூ, டாப்பில் என்ன வேல்யூ, அது சேர்த்து எழுத வேண்டியது தான். 1.40. இதுக்கு பாசிட்டிவ் போடணும், ப்ளஸ் போடணும், இதுக்கு மைனஸ் போடணும். எப்பயுமே அண்டருக்கு மைனஸு, ஓவருக்கு பாசிட்டிவ். நெக்ஸ்ட் இந்த சிக்மா எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ 1.40 சிக்மா. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஸ்டெப் 4 என்ன பண்ண போகிறோன்னா, நார்மலாக 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்குங்க. எழுதிட்டு சைன் சேஞ்ச் பண்ணலாம். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸு. ஸோ மைனஸ் மியூ ப்ளஸ் மியூ கேன்சல். 45ல் -64 போயிடுச்சுன்னா -19 ஈக்குவல் டு மைனஸ், இங்கேயும் மைனஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வரும் -1.89 சிக்மா. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல். இந்த 1.89 கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கேல்குலேட்டர் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்மாவோடைய ஆன்சர் 10ன்னு கிடைக்கும். இப்போ எனக்கு மியூ வேணும். இந்த சிக்மா வேல்யூ எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு மியூ கிடைச்சிடும். ஸோ 45 மைனஸ் மியூ ஈக்குவல் டு -0.49. இந்த சிக்மாக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? இப்போது 10. ஸோ இந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 4.9 வரும். இந்த மைனஸ் மியூ அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் மியூ. இந்த -4.9 லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா +4.9. 45 + 4.9 49.9. இதை நம்ம ரவுண்ட் பண்ணி 15 எழுதலாம். ஓகேங்களா? ஸோ மீன் வேல்யூ கிடச்சிருச்சு 50. வேரியன்ஸ் என்ன ஃபார்முலானா சிக்மா ஸ்கொயர். வெறும் சிக்மானா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், சிக்மா ஸ்கொயர்னா வேரியன்ஸ்னு அர்த்தம். ஸோ சிக்மா ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் 10. ஸோ 10 ஸ்கொயர் பண்ணால் 100. இதுதான் வேரியன்ஸ். இப்போ ஈஸியாக புரிஞ்சுருக்கிறோம் எப்படி ஒரு கிராஃப் வரையணும், எப்படி இந்த வேல்யூஸ்லாம் எழுதணும், எது மைனஸ் எது ப்ளஸ், இதெல்லாம் பேசிக்ஸ் நல்லா தெளிவாக கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.